வணக்கம். ரெண்டு சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். அதுக்குதான் இந்த காணொலி. முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் 2 படம் நடிக்க போறதா தகவல் வந்துச்சு இல்லையா? அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இன்னும் சில படங்கள் நடிக்க போறாரு. அதை பத்தி அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய கனவு படமான 2 படங்களை நீ வருங்காலங்களில் இயக்க போறதாவும் தகவல் சொல்லியிருக்காரு தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்கள்ல. படம் நடிக்கிறதுக்கே டைமே இல்ல அப்படின்னு சொன்ன அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் திடீர்னு படம் அதிகமா நடிக்க ஆரம்பிக்கிறாரு? படமும் 2 படம் ஏன் இயக்க போறாரு? அவர் நடிக்க போற படங்களை பற்றியும் அது இயக்க போற இயக்குநர்களை பத்தியும் அவரே இயக்க போகிற 2 படங்களை பத்தியும் சுவாரஸ்யமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான தகவல், பரபரப்பான நியூஸுக்காக தான் ஆட்சி கவிழ போகுது, ஆட்சி கவிழ போகுதுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா உண்மையிலுமே கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், காங்கிரஸ் அவங்களுடைய கட்சி வட்டாரங்கள் இருந்து நமக்கு கிடைச்ச தகவல் படி உறுதியா 3 மாசத்துக்குள்ள ஆட்சி கவிழ போகுது, வேறொரு முதலமைச்சர் வர போறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கு. இந்த 2 விஷயத்தையும் இந்த காணொலியில நம்ம முழுசா பார்ப்போம். முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் 2 திரைப்படத்தில் நடிக்க போறாருன்னு செய்தி வந்துச்சு இல்லையா? ஒண்ணு சிவகார்த்திகேயனோட படத்துல முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறாரு. இன்னொரு படத்துல பாக்கியராஜோட மகன் சாந்தனு போலீஸ் அதிகாரியா நடிக்க அண்ணன் சீமான் அவர்கள் அந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இது இல்லாம அடுத்தடுத்த மாசத்துல இன்னும் 3 படங்களுக்கான அறிவிப்பு வரப்போகுது. இப்ப ஜனநாயகன் படம் எடுத்தாரு எச்வினோத், அவர் அண்ணன் சீமான் ஒரு கதை சொல்லியிருக்காரு. இது கதாநாயகனை பேஸ் பண்ண படம் இல்ல, கதையை பேஸ் பண்ண படம், சதுரங்க வேட்டை படம் மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களும் இந்த படத்தை முடிச்சுட்டு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம வெற்றிமாறன் ஒரு கதை அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் சொல்லியிருக்காரு. அதுலயும் அண்ணன் சீமான் அவர்கள் கண்டிப்பா உறுதியா நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் கடைசியா நடிச்சார் இல்லையா எல்ஐகே, அந்த படத்தோட டைரக்டர் இருக்காருல்ல, அந்த நயன்தாராவுடைய கணவர், அவரும் ஒரு கதை சொல்லியிருக்காரு. இன்னொரு அடுத்த படத்தை எடுக்க போற படத்துல அதுலயும் அண்ணன் சீமான் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்துக்கு நடிக்கிறதுல உறுதியாயிடுச்சு. ஆனா அறிவிப்பு இன்னும் வரல, அடுத்தடுத்த மாசத்துல அறிவிப்பு வரும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்த ஆதவன் ஒரு படம், நடுவுல மேடையெல்லாம் பேசும்போது கூட நம்ம கேட்டிருப்போம். அந்த படத்தை விஜய் கிட்ட போய் அந்த கதையை ஒரு நாள்ல சொல்லியிருக்காரு. அப்போ கதையெல்லாம் கேட்டுட்டு நடிக்கல. மாதவனுக்கிட்டே அந்த கதையை அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு. மாதவன் அந்த கதையை கேட்டுட்டு இது ரொம்ப ஹீட்டா இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இந்த கதாநாயகன் கேரக்டர், இது நான் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவரும் நடிக்க முடியாதுன்ட்டாரு. விஜய் ஆண்டனி வச்சு நடிக்கலாம்னு சொல்லி பிளான் எல்லாம் போட்டு எல்லாம் ஷெட்யூல் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அது சில காரணங்களாலையும் அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல்ல நேரம் இல்லாம கொஞ்சம் பிஸியானதுனாலயே அந்த படம் பண்ண முடியாம போச்சு. அந்த படம் அண்ணன் சீமான் அவர்களுடைய கனவு படம். அதுல இருந்த பாட்டு, அதுல இருக்கிற சீனெல்லாம் கூட சொல்லியிருக்காரு. ஒரு பெண் போலீஸ் சண்டை போடுறது, ஒரு பெண் போலீஸ் பேசுற வசனத்தெல்லாம் கூட மேடையில சொல்லியிருக்காரு. அந்த படத்தை அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளார டைம் இருக்கும் போதே எடுத்து முடிஞ்சிடணும்னு சொல்லி தீவிரமா இருக்காரு. அது தயாரிப்பாளர்களும் 2-3 பேர் ரெடியா இருக்கிறாங்க. இந்த படங்கள் நடிக்கிற வேலைலாம் கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு அந்த படத்தை ஆரம்பிக்கலாம்னு இருக்காரு. அவருடைய நெருங்கிய வட்டத்தில் இருக்கிற தம்பிகள் கிட்ட இந்த தகவல் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈழத்தமிழர்களை பத்திய ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையும் தயாரா இருக்கு. அதையும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளார எடுத்து முடிச்சிடணும், நேரம் இருக்கும்போது இதெல்லாம் எடுத்துடணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, ஏன் தீவிரமா சினிமாவில சீமான் அவர்கள் ஆர்வம் காட்டுறாரு, ஏன் இவ்வளவு படம் நடிக்கிறாரு? முதல்ல கேட்டா நேரம் இல்லைன்னு சொல்றவரு இப்ப பாத்தீங்கன்னா படம் நடிக்கிறதுக்கும் இயக்குறதுக்கும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சொல்லி நமக்கு ஒரு யோசனை வருவோம். கட்சி வட்டாரத்துல நம்ம கேட்கும் போது அவங்க நமக்கு சொல்ற தகவல் என்னன்னா, எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதம் நமக்கு பிடிக்கலையோ அதை அவன் அளவுக்கு நம்ம எடுத்து பயன்படுத்தலைன்னா கூட நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தணும். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் இவ்வளவு தத்துவம் எல்லாம் சொல்லியிருக்காரு. மக்கள்கிட்ட போய் கேட்டா அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. எங்க ஊர்லயே சீமான்னா யாருன்னு கேட்டா உடனே மாயாண்டி குடும்பத்தார் நடிச்சவர் தானே அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம விரும்பலினாலும் அது ஒரு பவர்ஃபுல்லான ஊடகமா போயிடுச்சு. அதையும் நம்ம முயற்சி பண்ணுவோமே, நேரம் இருக்கு, நமக்கு வாய்ப்பு இருக்கு, அவர் ஏற்கனவே இயக்குனர், ஏற்கனவே நல்லா நடிப்பாரு, அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கலந்து ஆலோசிக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு. ஆனா எப்பயும் போல அண்ணன் சீமான் அவர்களை அவதூறு பேசுற குரூப் இருக்கும்ல, அவங்க எல்லாருமே பத்தியா நான் சொன்னது சரியா போச்சு, தேர்தலில் தோத்துட்டாரு, திமுக பெட்டி வாங்கிட்டாரு, இப்ப மறுபடியும் சினிமாவை நடிக்க போயிட்டாரு, தம்பிகள் தான் பாவம், கட்சி அம்போன்னு விட்டு போயிட்டாரு அப்படின்னு அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல, இனிமேல் வியூகங்களை மாத்தணும், திட்டங்களை மாத்தணும். ஏன்னா இப்பேற்பட்ட இந்த சினிமா கவர்ச்சி இவ்வளவு பெருசா ஆகி ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஆயிரும்னு அவருமே நினைக்கல. இனிமேல் நம்ம போற ரூட்லயே போனா அது சரி வராது.
இனிமேல் நம்ம புது ரூட் தான் எடுக்கணும். சினிமாவையும் பார்க்கணும், அரசியலையும் பார்க்கணும். நம்மளோட தத்துவத்தை பாதிக்காத அளவுக்கு அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். மக்களுடைய வீட்டுக்குள்ளாரே போகணும். அவங்களுடைய மனசுல இடம் பிடிக்கணும். அது அப்பதான் இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. ஒரு மாநகராட்சியிலும் இத்தனை கவுன்சிலர் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு இப்ப இருந்தே ஆளை ரெடி பண்ணணும். அதுவும் வேலை ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. அவருடைய வியூகங்கள் மாறுது. சினிமாவில் நடிக்கிறதுனால அரசியலுக்கு பின்னாடி போயிட்டாரு, உண்மையில அரசியல் பெருசா வரமாட்டாரு அப்படின்னு வர்றதெல்லாம் வதந்தி, புரளி, வன்மம். அதெல்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லை. இனிமேல் ரெண்டுமே பேரலா இருக்கும். அதுதான் நாம கட்சி வட்டாரத்துல பேசும்போது நமக்கு கிடைச்ச முக்கியமான தகவல். இரண்டாவது முக்கியமான தகவல், 3 மாசத்துல மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுல நிச்சயம் வரப்போகுது. அது உறுதியா தெரியுது. நான் ஏதோ போற போக்குல சொல்லல. இந்த ஆதரவு கொடுத்த கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து வர நம்ம தகவல்கள், அங்க நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உறுதியா நமக்கு தெரியுது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சமீபத்துல அவங்களுடைய கட்சி அலுவலகத்துல மீட்டிங் போட்டிருக்காங்க. முக்கியமான முதல் கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இப்ப இந்த குஜிலியம்பாறையில ஒரு வட்டாட்சியர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார் இல்லையா, அது இல்லாம தலைமைச் செயலாளர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார் இல்லையா, இது கம்யூனிஸ்ட் கட்சியில மிகப்பெரிய அளவு பாதிச்சிருக்கு. அது இல்லாம இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாத்துக்கும் நம்மளால முட்டு கொடுக்க முடியல, நம்ம கொள்கை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுகள் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. அதனால மிக விரைவில் நாங்க எங்களோட ஆதரவை வாபஸ் வாங்கிக்க போறோம்னு சொல்றதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. இந்த கட்சி அலுவலகத்திலிருந்து, அந்த கட்சி வட்டாரத்திலிருந்து முக்கியமான நபர்களிருந்து நமக்கு கிடைத்த தகவல் அதான். ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கிட்ட உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, வன்னியரசு குரூப், வன்னியரசும் அவர் கூட இருக்கிறவங்களும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. அந்த ஒரு அழுத்தத்துலதான் திருமாவளவன் அவர்கள் மேடையிலேயே இனிமேல் நாங்க தாவேக்காவோட கூட்டுன்னு சொன்னாரு. ஆனா உண்மையிலேயே அவருக்கு பின்னாடி ஒரு சில குரூப் இருக்கு. பாலூர் சாணவாசலா இருக்காரு இல்லையா, அவரு, திருமாவளவன், அப்படி ஒரு குரூப் இருக்கு. அவங்க தாவேக்காவோட கூட்டணி வச்சா நம்மளுடைய ஓட்டெல்லாம் போயிரும், நம்ம கட்சிக்கு பிரச்சனை வரும், நம்ம தொடர்ந்து முட்டு கொடுக்க முடியாது, இவங்க பிஜேபி பக்கம் போறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அது தெளிவாவே அவங்க கிட்ட பேசும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. பிரச்சனை பெருசாகி ஆதரவு வாபஸ் வாங்கினா வன்னியரசு வேற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் உருவாகிற வாய்ப்பு இருக்கு. அப்படி போனாலும் பரவாயில்ல, வாபஸ் வாங்கலாம்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தகவல்களை பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகள் ஒருவேளை ஆதரவை வாபஸ் வாங்கினா பின்னாடியே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் வாபஸ் வாங்குறதுக்கு தயாராயிட்டாங்கிறது உறுதியா நம்மளால தெரியுது. காங்கிரஸோட பிரச்சனை வேற மாதிரி இருக்கு. காங்கிரஸே நமக்கு வேணாம், அவங்களை உதறி விட்டுறோம்னு சொல்லிதான் தாவேக்கா இப்ப முடிவெடுத்திருக்காங்க. காரணம், விஜய் அவர்களுக்கு ராகுல் காந்தியோட நான் பெரிய ஆளு, ராகுல் காந்தியோட எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ராகுல் காந்தியோட நான் பெரிய கிங் மேக்கர் அப்படின்னு விஜய் அவர்களை நம்ப வச்சிருக்காங்க. இந்த ஜோசியக்காரலாம் இருக்காங்களா கூட, அவங்க எல்லாம் சேர்ந்து நம்ப வச்சிருக்காங்க. அதனால அவர் என்ன நினைக்கிறாருன்னா, காங்கிரஸ் எதுக்கு நமக்கு, காங்கிரஸை கழட்டி விட்டுருவான், அவங்க ஒரு 5 எம்எல்ஏக்கள் இருந்தானா இல்லாட்டினா என்ன, இன்னும் ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணி ஜெயிச்சா முடிஞ்சு போச்சு, இல்ல வேற யாராவது வச்சு பாத்துக்கலாங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அடுத்த பிரதமர் விஜய்னு பேசிட்டே இருக்காங்க. இதை யாருமே மறுக்கவே இல்லை. காங்கிரஸ் கிட்ட போய் யாரும் சமாதானமும் சொல்லல. வெளிப்படையாவே காங்கிரஸ் தலைவர்கள் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. ஆனாலும் யாருமே சமாதானம் சொல்லவே இல்லை, தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க காங்கிரஸ். அதனால காங்கிரஸ் தன்மானத்தை இழந்து இதுல இருக்கணுமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்ப நடுத்தருவில் நிக்கிற மாதிரிதான் திமுகவையும் பகைச்சிட்டாச்சு, இங்கேயும் அவமானப்படுத்துறாங்க, வெளியில போங்கிற அளவுக்கு கண்டிஷன் வந்துருச்சு. அதுதான் உண்மையான அரசியல் சூழல். இப்ப செல்வ பருத்தகை அந்த டீம் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க குரூப் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல, நாம இந்தியா கூட்டணியில திமுக சேர்த்துக்கலாம், அவங்க எப்பயுமே காரசாரமா பேசினாலும் நம்மள சேர்த்துக்குவாங்க, நீங்க யோசிக்கவே வேணாம்னு ஆலோசனை சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அவங்களா வர்றதை விட இவங்களே அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்கிற சூழல் தான் இப்ப இருக்குது. அதனால கண்டிப்பா இந்த 3 மாசத்துக்குள்ளார இந்த பிரச்சனைகள், ஏன்னா இப்பயே இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது, இப்பயே இத்தனை அதிருப்திகள் கூட்டணி கட்சிகளுக்குள்ள வந்திருக்கு, ஆதரவு கொடுக்கிற கட்சிகிட்ட வந்திருக்குன்னா இந்த 3 மாசம் தாங்கவே தாங்காதுன்னு தான் நமக்கு சூழலை பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பா ஒருவேளை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா போதிய எம்எல்ஏக்கள் இல்லாதனால கண்டிப்பா ஆட்சி கவிழும், மீண்டும் தேர்தல் வரலாம், அல்லது வேற வேற சில கூட்டணிகள் ஒண்ணு சேர்ந்து புதிய முதலமைச்சரை வரலாம். ஊடகத்துல கூட இதைதான் கணிச்சு சொல்றாங்க. வர்ற தகவல்கள் நமக்கு அதுதான் சொல்லுது. கண்டிப்பா பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். பார்ப்போம் வருதான்னு. மீண்டும் ஒரு நல்ல சிறந்த அப்டேட்டுகளோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.